ஹே ஹலோ மை டியர் ஃபார்மர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பேர்ல் ஃபார்மிங், முத்து வளர்ப்பு. இந்த பிஸ்னஸில் நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 5 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, முத்தெல்லாம் கடல்லேருந்து தானே எடுப்பாங்க, அதெல்லாம் எப்படி ஃபார்மிங்காக நம்ம பண்ண முடியும்? இப்போ நம்ம பயன்படுத்துகிற 90% பேர்ல், அதாச்சும் முத்து இருக்குல்ல, அது எல்லாமே இப்படி செயற்கையாக உருவாக்கப்படுற முத்து தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸில் இறங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் அட்வான்டேஜ் இருக்குதுன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா உழவன். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, இப்போ முத்து எப்படி உருவாகுதுன்றதை பற்றி பார்த்துலாம். எனக்கு சொல்லி தந்தவங்களாம் எப்படி தெரியுமா முத்து உருவாகுதுன்னு சொன்னாங்க. இப்போ மழை பெய்யும் போதும் அந்த மழை துளி கடலில் விழுமா, அப்படி கடலில் விழும்போது கரெக்டாக அந்த மழை துளி இந்த சிப்பி ஓப்பன் ஆகும்போது அதை போய் விழுந்து அதுதான் முத்தாக மாறுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. முத்து உண்மையிலே எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த முத்துக்குள்ளே மேண்டில்னு ஒன்று இருக்கும். அந்த மேண்டிலில் சப்போஸ் ஏதாவது டேமேஜஸ் ஆகிடுச்சுன்னா, வேறு ஏதாச்சும் ஃபாரின் மேட்டர்ஸ், ஏதாவது கல் ஏதாச்சும் ஏதோ ஒன்று அதுக்கு சம்மந்தப்பட்டது இல்லாத வேறு ஏதோ அதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, இல்லை அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு விதமான சப்ஸ்டன்ஸை வெளியிடுமா. அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்காக அந்த சப்ஸ்டன்ஸோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நேக்கர். இதுதான் அந்த முத்து உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் அந்த ஒரு மாதிரி க்ளோயிஷ், ஒரு மாதிரி மினிமம் இருக்கிற தன்மை முத்துக்கு கொடுக்கறதுலாம். இது கால்சியம் கார்பனேட்டாலாம் அந்த சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம், முத்து எல்லாமே கால்சியம் கார்பனேட் தான். நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த மழை துளியிலேருந்து தான் முத்து உருவாகலை, அது இந்த நேக்கர்ன்ற அதுக்கு அடிபட்டுச்சுன்னா அது இந்த நேக்கரை வெளியிடும், அந்த நேக்கர் தான் முத்தாக மாறும். நம்பர் 2, இப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம எப்படி முத்தை வளர்க்கலான்றதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சிப்பிங்களை கலெக்ட் பண்ணோம். அது நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர், அதாச்சும் பாண்டு ஏதாவது குட்டைங்கலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா சி வாட்டர்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சிப்பி கலெக்ட் பண்ணிட்டு அந்த சிப்பி நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும், நம்ம தண்ணிக்கு ஏற்ற மாதிரி. அதனால் அது கொஞ்ச நாள் நம்ம தண்ணியில் வச்சு பழக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த சிப்பிகளை 2 விதமாக பிரிச்சிடணும். ஒன்று டோனார், இன்னொன்று ரிசிபியன். இந்த டோனார் சிப்பிங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிப்பியை பொழந்துட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த மேண்டல் சொன்னால, அந்த மேண்டலில் இருக்க டிஷ்யூ 2 மில்லிமீட்டர் இன்ட்டு 2 மில்லிமீட்டர் இந்த அளவில் வெட்டி வச்சுப்பாங்க. இது டோனார், இது கொடுக்குது மேண்டல் டிஷ்யூ, அதனால இது டோனர்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஒரு குரூப் ஆஃப் சிப்பி நம்ம பிரித்து வச்சுப்போம். அதில் தான் இப்போ முத்து நம்ம வளர்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மேண்டல் டிஷ்யூ அதை கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியிலேருந்து அந்த மேண்டல் டிஷ்யூலேருந்து ஒரு சின்ன பகுதி எடுக்கிறோம்ல, அதை கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த கிராஃப்ட் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கிராஃப்டை மட்டுமே அந்த ரிசிபியன்ட்குள்ளே அந்த ரிசிபியன்ட்டுக்குள்ளே நம்ம இந்த கிராஃப்டை வைக்க போகிறோம். அந்த ப்ராசஸோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த சிப்பியை பொழந்து அதோட மேண்டல் இன்னொரு சிப்பியில் இருக்க அந்த மேண்டல் டிஷ்யூ எடுத்து புதுசாக இன்னொரு சிப்பிக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். அதை சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சர்ஜரி மாதிரி இருக்கும். சர்ஜிக்கல் ஃபோர்க்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் இந்த ப்ராசஸை அவங்க பண்ணுவாங்க. அந்த டோனார்லேருந்து எடுக்கப்பட்ட மேண்டல் டிஷ்யூவை இந்த ரிசிபியன்ட் சிப்பி உள்ள இந்த மொலாஸ்கஸ் உள்ள இவங்க இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்படி வைக்கும் போது அந்த டிஷ்யூ மட்டும் கூட வைப்பாங்க, இல்லைனா நியூக்ளைன்னு சொல்லுவாங்க, அதையும் நியூக்ளை இல்லை பீடுன்னு சொல்லுவாங்க, அது கூட சேர்த்து வைப்பாங்க. இது நீங்கள் இந்த சிப்பி வளர்க்குற ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இதெல்லாம் எப்படி வைக்கணுன்றது. அதை பற்றி நான் அப்படியே வரக்கூடிய வீடியோவில் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். இதை நீங்கள் பண்ணணும் முதல்ல. இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ இந்த ரிசிபியன்ட்குள்ளே தான் முத்து ஃபார்ம் ஆக போகுது. ஃபஸ்ட்டு நம்ம முத்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்ளைலாம் கொடுத்து அதை மறுபடியும் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொடுக்குறோம்ல அந்த டிஷ்யூவை, அதை இந்த ரிசிபியன்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, நம்ம டோனார்கிட்டேருந்து ஒரு சின்ன மேண்டல் டிஷ்யூ எடுத்தால அது இந்த ரிசிபியன்ட் எடுத்துக்கிட்டா இல்லை வெளியில் தள்ளிடுச்சான்னு பார்க்கணும். வெளியில் தள்ளிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபைலர், அதில் முத்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லி நம்ம அந்த சிப்பியில் ரிமூவ் பண்ணிடணும். அக்செப்ட் பண்ணதை மட்டும்தான் நம்மளால் வளர்க்க முடியும். அப்படி எடுத்துன்னு போய் வளர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு பாண்டுக்கு எடுத்துன்னு போயிடணும். அங்கே நீங்கள் இந்த மாட்டுச்சாணம், அதுங்களுக்கு உணவு, இந்த சிப்பியும் அப்படின்னா சாப்பிடும்ல, அது சாப்பிட்டா தான் முத்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு அதுக்கான மென்யூர்ஸ் அது எல்லாமே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த குளத்துல 2 பேம்புனா மூங்கில் இல்லைன்னா பிவிசி இந்த பைப்புகளை நட்டுட்டு அதில் இந்த சிப்பிகளை அப்படியே கட்டி தொங்க விட்டுருவாங்க. இது
15 மாதத்துலேருந்து 18 மாதத்துக்குள்ளே வந்து முத்து ஃபார்ம் ஆகிடும். நம்பர் 3, இப்போ நான் சொன்ன முத்து வளர்ப்பை நீங்கள் பண்ணணுன்னா வந்து உங்களுக்கு நிறைய பொறுமை வேணும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்லேயே வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி தந்துடும். ஆனால் வந்து இதுக்கு நீங்கள் 18 மாதம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ பொறுமை இருந்துச்சுன்னா ஒரு நல்ல லாபத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்ல் ஃபார்மிங்கில் நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது, நீங்கள் குவாலிட்டியான முத்துக்களை வந்து கொடுக்க உங்களுக்கு வந்து லாபம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பொறுமையானவர், எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும்னு விரும்புனீங்கன்னா வந்து நீங்கள் பேர்ல் ஃபார்மிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4, இந்த முத்து வளர்ப்பு பேர்ல் ஃபார்மிங்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் எவ்வளோ தெரியுமா, லாபம் எவ்வளோ தெரியுமா? அதை வச்சு நீங்கள் 1 ஏக்கர் பாண்டில் வந்து முத்து வளர்ப்பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் இன்கம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் 5 லட்சமாகவும் மாற்றலாம். எப்படின்னா, நீங்கள் குவாலிட்டியான பேர்லை வந்து நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய ரேட் கொடுத்து வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே தேவை பொறுமை. ஏன்னா 18 மாதம் ஆகும். சில வகையான ஸ்பீஷீஸ் அதுக்கு மேலேயே கூட டைம் எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அந்த லாபம், உங்கள் பொறுமைக்கு ஏற்ற இன்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பர் 5, இந்த பேர்ல் ஃபார்மிங்க்கு கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் தேவை. ஏன்னா எல்லாமே அந்த சர்ஜரின்றதுலாம் வந்து ஒரு டெக்னிக்கலாக பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஏனோ தானோ ஆடு மாடு வளர்க்குற மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியாதுல்ல. அதனால் நீங்கள் ட்ரைனிங் சென்டர் போய் பேர்ல் ஃபார்மிங் வந்து கற்றுக்கிறது தான் நல்லது. அதை தான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் நிறைய ஸ்கில்ஃபுல் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அந்த சர்ஜரி பண்ணுறது வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் ஒர்க். இந்த முத்து சிப்பிகளை வந்து வளர்க்குறதே வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் ஒர்க்கு தான். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் சென்டர் ஹையர் பண்ணணும். நிறைய இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஃபிஷரி காலேஜஸ்லேயே வந்து இந்த பேர்ல் கல்ச்சரிங் ட்ரைனிங்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ப்ரைவேட் சென்டர், சில ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட இந்த பேர்ல் கல்ச்சருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து 4000 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கோர்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் 4000 ரூபாய் கட்டிட்டு வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். நீங்களாம் ஏன்னா பண்ண முடியாது, இந்த யூடியூப் தான் பார்த்து பண்ண முடியாது. கண்டிப்பாக யூடியூப்பில் வீடியோ உங்கள் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரைனிங் சென்டர் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உழவும். நன்றி.